ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம அட்லாண்டாவில் டவுன் சென்டர் ஆன் மெயின் அண்ட் டிலே நேச்சர் பார்க்குங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பார்க் வந்து சுவானிங்கிற ஒரு இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் பார்க்கு தான், ஸோ ஃப்ரீ தான். இது நல்லா பெருசாகவே இருந்துச்சு இந்த பார்க்கு. உள்ளே போனோடனே எங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரோடை க்ராஸ் பண்ணி அங்கே உள்ள நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளே ஏரியா மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம். ஏன்னா அங்கே தான் வந்து சுரேஷ் அங்கிள் அண்ட் ஃபேமிலி இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிட எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு கிரண் ஹவுஸுங்கிற ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுங்கிறதுனால ஃபுல்லாக அப்படியே ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இருந்துச்சு அந்த ஹோட்டலே. அப்படியே பார்க்குறக்கு அந்த அட்மாஸ்ஃபியரே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏதோ ஜப்பானில் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னடா முன்னாடி பெரிய அடுப்பு மாதிரி இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க, அது ஆக்சுவலாக ஒரு அடுப்பு தான். இந்த ஸ்டைல் ஆஃப் குக்கிங் பேர் இங்கே வந்து ஹிபாச்சின்னு சொல்லுவாங்க. இங்கே நார்த் அமெரிக்கன்ஸ் தான் ஆக்சுவலாக இதை ஹிபாச்சின்னு கூப்பிடுவாங்க. ஜப்பானில் வந்து இது பேர் டெப்பன்யாக்கின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, செஃப் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அந்த அடுப்பில் சமைப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம லைவாக பார்க்கலாம். அண்ட் அவங்க சமைக்கும் போது இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சும்மா அந்த வித்தைங்க மாதிரி காமிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக சமைப்பாங்க. அதெல்லாம் குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கும். அது இங்கே எங்கள் செஃப்பும் வந்து நல்லா ஃபன்னாக கொஞ்சம் ஜாலியாகவே இருந்தார். அப்படியே நிறைய குழந்தைங்கள்லாம் இருந்ததுனால அப்படியே ஃபன்னாக ஜாலியாக ஒரு மாதிரி நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருந்தார். அப்படியே குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இருந்ததுனால நிறையா வித்தைங்களும் காமிச்சிருந்தார். இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் குக்கிங் நீங்கள் நிறைய இடத்துல யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருக்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வந்து லைவாக பார்க்குறேன். அவர் நிறைய வித்தைங்கள்லாம் காமிச்சார். எல்லாமே வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். சமைக்கிறதுலேருந்து அந்த அடுப்பை அவங்க க்ளீன் பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்டைலாக அப்படியே ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் இந்த மாதிரி ஹோட்டலில் சமைக்கும் போது கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஃபயர் வரதெல்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தோம். ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வந்து நம்ம ஊர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதுவும் இதில் வந்து அந்த ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி அந்த ரைஸ் வந்து தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா காரம்லாம் கரெக்டாக, அந்த காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சிக்கன் அந்த ப்ரான் மஷ்ரூம் அதெல்லாமே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுங்கிறதுனால அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே வந்து எங்களுக்கு நல்லா தான் பிடிச்சிருந்துச்சி, நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இந்த ஹிபாச்சி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஏதோ ஸ்டார்டர் மாதிரி தந்துருந்தாங்க. அது ஆக்சுவலாக என்ன டிஷ்ஷுன்னு சரியாக தெரில. ஆனால் ஏதோ ஒரு வெஜிடபிள் மாதிரி ஏதோ வந்து எண்ணெயில் பொரிச்ச மாதிரி இருந்துச்சு. சொல்லப்போனால் அது ஆக்சுவலாக வந்து ஏதோ வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறக்கே. ஆனால் வந்து அது ஏதோ சாப்பிட்டு பார்க்கும்போது ஸ்வீட்டாக இருந்துச்சு. அது கூடவே வந்து ஏதோ ஸ்வீட்டான சாஸும் கொடுத்துருந்தாங்க. அது டேஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இல்லை. அந்த டிஷ்ஷுமே வந்து எனக்கு அவ்வளோவா சாப்பிடவே தோணலை. ஏன்னா
ஒரு வாழைக்காய் பஜ்ஜியை நம்ம ஊரில் ஸ்வீட்டாக தந்தால் சாப்பிட வைத்தணும், அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு அப்புறமா வந்த அந்த சிக்கன், அதுக்கப்புறம் அந்த ஷ்ரிம்ப் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்களும் வந்து மறுபடியும் டவுன் சென்டர் ஆன் மெயின் அண்ட் டெலே நேச்சர் பார்க்குக்கு கிளம்பிட்டோம். போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு சாண்ட் வாலிபால் கோர்ட் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து 2 ஏரியா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து அதில் ஒரு ஏரியாவில் நின்று நாங்கள் பாட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு 5 பிலோவில் வந்து ஒரு டென்னிஸ் பால் மாதிரி வாங்கியிருந்தோம். ஆனால் அது வந்து பெரிய பால். ஸோ அதை வச்சு சும்மா தூக்கி போட்டு விளையாடணும்னு பார்த்தா அது ஆக்சுவலாக நல்லா வாலிபால் விளையாடுற மாதிரியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு. பட் சம்டைம்ஸ் என்ன தான் கை வலிச்சிருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நாங்களும் வந்து ஃபஸ்ட்டு வாலிபால் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா, நான், சுகன்யா ஆண்டி எல்லாமே வந்து கொஞ்ச நேரம் த்ரோ பால் விளையாண்டுட்டு இருந்தோம். அங்கே விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் சின்ன பசங்க எல்லாமே போய் அந்த ஒரு பாத்வே மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து அவங்க ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானுமே வந்து என்னோடய வேவ் போர்டை வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த பார்க் வந்து நல்லா ஒரு பெரிய பார்க் தான். நம்மளுக்கு விளையாடுறதுக்கு சுற்றி முற்றி வந்து நல்லா ஒரு பிளென்டி ஆஃப் ஸ்பேஸ் இருந்துச்சு. இந்த இடம் சுற்றி ஃபுல்லாகவே நிறையா இந்தியன் பீப்புள் இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்தியன் அண்ட் சைனீஸ் பீப்புள். ஸோ இங்கே வந்து நிறைய பேர்லாம் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. நிறைய சின்ன பசங்க விளாண்டுக்கிட்டு அப்படியே நிறைய பேர் வாலிபால்லாம் விளாண்டுக்கிட்டு அப்படியே நல்லா காமாக ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. மேலே வாக்கிங் போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜை ஏறி போகும்போது சைட்லலாம் பார்த்தா ஏதோ ஒரு ஜூஸ் ஷாப் மாதிரி இருந்துச்சு. சின்ன பசங்க எல்லாருமே வந்து அங்கே ஜூஸ் வாங்கி அப்படியே அவங்களாம் அந்த ஜூஸை குடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் அப்பாவும் சும்மா அந்த பிரிட்ஜ் ஓரமாக நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த பிரிட்ஜோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து லைக் நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து இந்த ஐஸ்கிரீம் வேன்லாம் நிறுத்திட்டு அப்படியே யாரோ ஒருத்தவங்க வந்து ஜும்பா கிளாஸ் மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ தான். எல்லாருமே வந்து அவங்கள பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு சும்மா ஆடிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அது அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான் வந்து இந்த ஜூஸ் கடையும் இருந்துச்சு. அந்த ஜூஸ் கடை அந்த உக்காந்துட்டு சாப்பிட்ற இடத்துல எல்லாமே வந்து சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. லைக் ஒரு பெரிய ஜெங்கா ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய கார்ன் ஹோல் லைக் ப்ளே ஏரியா மாதிரி இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அந்த ஜெங்கா விளையாண்டுட்டு இருந்தோம். ரொம்ப பெருசாக இருந்துச்சு அந்த ஜெங்கா பிளாக்ஸ்லாம். அப்படியே எல்லாமே வந்து நவுத்துறதுக்கு வெயிட்டாக இருந்துச்சு. நான் கேமராவை வச்சுக்கிட்டே நவுத்துனதுனால நான் தெரியாமல் உன்னை தட்டி விட்டேன். அதனால் மொத்தமும் விழுந்துருச்சு. அந்த ஜெங்காலாம் விளாண்டுட்டு அப்புறமா எல்லாருமே போய் கார்ன் ஹோல் விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறமா இந்த கார்ன் ஹோல்லாம் விளாண்டுட்டு நாங்களும் சும்மா இந்த பிரிட்ஜை சுற்றி வாக்கிங் போயிட்டு இருந்தோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நிறையா இந்தியன்ஸ் அண்ட் ஏஷியன் பீப்புள் இருந்தாங்க. இந்த சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன் பீப்புள் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம். இந்த பிரிட்ஜு மேலே வந்து நிறைய பேர் வாக்கிங் போய்கிட்டு நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் வயசானவங்க, அப்புறம் கீழே எல்லாமே கூட வந்து நிறையா குழந்தைங்கள்லாம் விளாண்டுக்கிட்டு அப்படியே பெரியவங்கள கூட விளாண்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக எல்லாருமே சில் பண்ணிக்கிட்டு அப்படியே கூலாக இருந்தாங்க. இந்த பிரிட்ஜு மேலே நாங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கினதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ப்ளே ஏரியா இருந்துச்சுல்ல, நம்ம ஃபஸ்ட்டு இறங்கினோடனே போனோம்ல, அந்த ப்ளே ஏரியாவில் வந்து ஆரம்பத்தில் குழந்தைங்க யாரும் அவ்வளோவா விளாட்லங்கிறனால மறுபடியும் போய் சும்மா அவங்கள விளாட விட்டு வந்தோம்.
இந்த மொத்த ஏரியாவுமே வந்து என்ன தான் கவர்மெண்ட்டு தான் இருந்தாலும் அந்த பார்க் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணி அவ்வளோ க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க. இத்தனைக்கும் எதுவுமே உடைக்காமல் அப்படியே நல்லா அப்படியே எப்படி புதுசு மாதிரி அப்படியே வச்சுருந்தாங்க. எல்லா குழந்தைங்களுமே அப்புறமா விளாண்டுட்டு அப்படியே எல்லாருமே ஜாலியாக வந்து அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஸ்கோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.